ஸோ வாட் வாஸ் த கிரிட்டிசிசம் தட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டாரில் வந்ததில் அண்ட் அந்த லேர்னிங் நீங்கள் இதில் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, வாட் வாஸ் தட்? ஸ்டாரில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் வந்து பெரிய ஹிட், பெரிய ரீச்சு. ட்ரெய்லரை வந்து இது நான் மட்டும் இல்லை, ஈவன் எடிட்டர் எல்லாருமே இப்போ காமனாக ஃபீல் பண்ணதுன்னா நம்ம ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் வேறு மிஸ்லீட் பண்ணிட்டோம். மிஸ்லீட்ன்றதை விட வேறு ஒன்று எதிர்பார்க்க வச்சுட்டோம். அது படத்தில் நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம அது வேறு ஒன்று பண்ணிட்டோன்றது நாங்கள் ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டோம். எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு வந்து காமனாக வந்து கிரிட்டிசிசம் செகண்ட் ஹாஃபில் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து ஒரு கலைன்ற அந்த ஹீரோவோட ப்ரொட்டகனிஸ்டோட கதையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கல்ல. ஸோ அதை தான் நான் அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, ஸோ இதில் வந்து ஸோ அதுக்காக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மெனக்கட்டிங்க, அதுதான் சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி மெனக்கெடல. இப்போ வந்து இப்போ நமக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி கேட்டிங்களா, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்க. இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஆடியன்ஸுக்கு என்ன தேவைன்றத என்ன பண்ணியிருக்கன்றதை நம்ம முன்னாடி கன்வே பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஸ்டாரில் அதை கன்வே பண்ணல. நாங்கள் ஸ்டாரில் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்க வேற ஒரு விஷயத்தை நாங்கள் கன்வே பண்ணிட்டோம். அவங்களோட எதிர்பார்ப்போ அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் ஆகலை. ஸோ இஃப் ஐம் ரீடிங் யூ ரைட், வாட் யூர் சேயிங் இஸ் என் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பயங்கர லைட்டாக என்டர்டெய்னிங்காக நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? விச் ஒன் சார்? பியார் பிரேமா கல்யாணம். பியார் பிரேமா கல்யாணம் கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். எங்கேயுமே வந்து ரொம்ப சீரியஸாகவோ ஒரு இல்லை, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் தட் இஸ் ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடாது, அது ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் சோஷியல் டிஸ்கஷன். எஸ் எஸ். பட் அதை நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்கீங்க. எக்ஸாக்ட்லி சார். ஸோ அது கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண போகிற நல்ல விஷயம். பட் இந்த ப்ராசஸில் நான் இல்லைன்னா இருக்கிற நான் வந்து என்ன எழுந்துட்டேனுங்கிற ஃபீலிங் ஏதாவது வந்து தான் இந்த படத்தை எடுக்கும்? நாட் ரியலி சார். ஓகே. இந்த படத்துக்குலாம் முன்னாடி எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், விச் இஸ் இல்லைன்னா இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் படம் பண்ணணும். இப்போ எவால்வ் ஆகும்போது அப்படிலாம் அவசியமே இல்லை. யூ ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெர்சட்டலாக ட்ரை பண்ணணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ட்ரை பண்ணணும். எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே கரெக்டாக கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இதில் நான் பண்ணியிருக்க விஷயங்கள் ஐ எம் வெரி ஹாப்பி. இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னவே பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் இப்போ வந்து ஸ்டார் மாதிரி படங்கள் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து இது அந்தளவுக்கு சீரியஸாக இந்த படம் இல்லையான்னு கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ பட் ஆனால் இந்த படம் பிடிச்ச இந்த படம் வந்து இதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த படம் வந்து இப்போ you've done it with the entertainment value. Like ஏதாவது ஒரு can you take me through ஒரு decision where இந்த சீன் வந்து it could have gone into a serious zone, பட் நான் வந்து அதை கரெக்டாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு காமிக் ஜோனுக்குள்ளே இப்படி தான் நுழைச்சேன், அந்த மாதிரி ஒரு can you tell me a decision which is not too spoilery but அந்த மாதிரி? எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சீன் என்கிட்ட சொன்னீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி. அதை ரிவீல் பண்ணாமல் உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சீன் சார். ஓகே. அம்மா வராங்க, இவனை பார்க்குறாங்க. அது வந்து ஒரு ட்ராமா தான் அந்த இடத்துல. அந்த அம்மா கோ த்ரூ பண்ணுற விஷயங்களை. ஓகே, ஜஸ்ட் டு கிளாரிஃபை, ஐ ஹவ் சீன் த ஃபிலிம், அதனால லைக் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச். அதான். ஸோ அம்மா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஆப்வியஸாக அந்த சீன் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்குறாங்க. அந்த சீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன் இருக்குது அந்த அம்மா சைடில் இருக்குது. பட் நம்ம அதை ஒரு ஃபன்னாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்ட் ஆல்சோ சார், அந்த ஜானர் எப்பயுமே நான் வந்து எழுதும் போது அந்த ஜானர் ஆஃப் த மூவியை செட் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸ்டார் வந்து இட்ஸ் அன் இன்டென்ஸ் எமோஷ்னல் ட்ராமா. ஸோ அந்த ஜானரை விட்டு நான் வெளியிலே போகல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ராம்காம் மாம்காம். ஸோ அந்த ஜானருக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டோம் சார். ஸோ ஏதாவது இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக இந்த பக்கம் போகிறோன்னா, தட் இஸ் பியார் பிரேமா காதலாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், நம்ம நேச்சுரல் டெண்டன்சி வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்குது, கொஞ்சம் ஆங்ஸ்ட் இருக்குது அதில் அப்படின்னா, டிட் யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங், லைக் ஒரு ஸ்விட்ச் மாதிரி டிட் யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங் இன் யர் ஹெட் டு கெட் இன் டு திஸ் டிரெக்ஷன், ஒரு மோட் லைக் ஆஸ் என் நம்ம லைக் ஏதாவது ஒரு டிட் யூ ட்ரை ரைட்டிங் சம் காமிக் சீன்ஸ் ஆர் டிட் யூ ட்ரை வாட்சிங் சம் காமிக் மூவிஸ், அந்த மாதிரி ஹவு டிட் யூ கெட் டு திஸ்? இல்லை உங்களுக்குள்ளேயே இந்த காமெடியும் இருந்ததா? எனக்குள்ளே தான் சார் இருந்து வந்தேன். ஓகே. எனக்கு ராம்காம்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிக் ஃப்ளிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ பியார் பிரேமா காதலுக்கு பார்த்தீங்கன்னா மை சாசிகல்லாம் ஒரு நல்ல ரெஃபரன்ஸு. அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். எனக்கு ஆக்சுவலாக நான் ஆஸ் அன் ஆடியன்ஸாக எனக்கு இன்டென்ஸான மூவிஸை, சீரியஸான மூவிஸை எனக்கு பார்க்க மாட்டேன் நான் பண்ணுறது தான். ஸோ அதனால் எனக்குள்ளே இருந்தது தான். ஸோ இதுக்காக நான் ஸ்விட்ச் பண்ணி அப்படிலாம் எதுவுமே பிளான் பண்ணலை. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பண்ணது. பியார் பிரேமா காதல் வந்து 10 days ஸ்கிரிப்ட் பண்ணோம்.
இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு 1 மந்தில் ஸ்கிரிப்ட் பண்ணோம். எஸ்பெஷலி இந்த படம் வந்து ரொம்ப வந்து இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும்னு கால்குலேட்டிவாக பண்ணல. ஸோ இங்கே தோன்றதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் பண்ணதான் சார்.